தற்பொழுது கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இளைஞர்கள், மக்கள், பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மக்கள், இளைஞர்கள், பெண்கள், எந்த மத வித்தியாசமும் ஜாதி வித்தியாசமும் அத்தனையும் உடைத்தெறிந்து விட்டு இன்று ஒன்றாக அணி திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டு மக்களின் கருத்தை கேட்காமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு ஆட்சியும் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதனால நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவாகத்தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ரயில் மறிப்பு போராட்டம் என்பது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். நிச்சயமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதை தவிர மத்திய அரசாங்கத்திற்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் வேறு வழி இருக்க முடியாது. ஏனென்றால் போராளிகள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். மேடம், இப்ப ஓரிரு நாள் நடத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப முதலமைச்சருடைய அறிவுக்கு முன்னாடி இந்த ஒரு வெற்றிக்கான திமுகவின் பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறது. தளபதி அவர்கள் சென்ற மாதம் கூட அலங்காநல்லூரிலே அங்கே சென்று போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு, இதற்கான போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது. மேடம், இப்ப திமுக கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல தற்பொழுது ஒரு முடிவுக்கான சூழ்நிலை ஓபிஎஸ் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாமா மேடம்? திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஒரு கருத்தை வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலேயே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார்கள். கொண்டு வர வேண்டும். அப்படி அத்தனை கட்சிகளின் ஆதரவும் வேண்டும் என்றால் அசெம்பிளியே கூட்டணும், அங்கே சட்டம் இயற்றுங்கள், நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று தெரிவித்தார்கள். இதை செய்திருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம். அதையும் செய்யவில்லை. இப்பொழுது அங்கே மோடி அவர்களிடம் போய் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவர் கைவிரித்து விட்டார். மக்கள் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். முதலமைச்சர் அங்கே டெல்லிக்கு போறார், ஏதாவது ஒரு நல்ல பதிலோடு வருவார் என்று எதிர்பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு ஏமாற்றத்தையே அது அளித்தது. இனிமேலாவது ஒரு அவசர சட்டத்தை அவர்கள் இயற்ற வேண்டும். மத்தியில் இருக்கக்கூடிய முகுல் ரோத்தகி அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்தால் ஒரு அவசர சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது போல செய்ய முடியும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதையாவது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். மேடம், திமுக ஜல்லிக்கட்டுக்கு சட்ட ரீதியான போராட்டம் ஏதாவது முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குமா மேடம்? நிச்சயமாக இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம் அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் உறுதுணையாக இருப்போம் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்.